ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். உங்கள் கமல்ஸ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக தமிழ் டப்பில் ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக ரிலீஸ் ஆன நோ வே அப் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நோ வே அப் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா, நம்ம படத்தோட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஏரோப்ளைனில் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரோப்ளைன் வந்து கிராஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஆழ்கடலில் வந்து விழுந்துரும். அந்த கடலை சுற்றி சுறாக்கள் நடமாட்டங்கள் வந்து நிறையா இருக்கும். அதனால் வந்து யாராலுமே வந்து வெளியிலையும் வர முடியாது, அந்த ஏரோப்ளைனுக்குள்ளே இருக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் எப்படி வெளியில் வராங்க, அந்த சுறாக்கள் நடமாட்டத்துலாம் என்ன ஆணுச்சு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட சேர்ந்து யாரெல்லாம் தப்பிச்சாங்க அப்படிங்கிற சொல்கிற ஸ்டோரி தான் நோ வே அப். இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய படத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஏரோப்ளைன் வந்து கிராஸ் ஆகும். அந்த கிராஸான ஏரோப்ளைனில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி வெளியே தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிற இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய படத்தை பார்க்குறதுனால ஒரு பரிச்சயமான ஸ்டோரியாக தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து ட்ரை பண்ணி தான் வந்து பார்க்குறதுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 10க்கு 4 கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆக்டிங் வைஸ் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஏதோ ஒரு ஏனோத்தான நடித்த மாதிரி இந்த படத்தோட ஆக்டிங் வந்து இருந்தது. இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வைஸும் சரி, ஸ்க்ரீன் பே வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, எனக்கு வந்து பெருசாக வந்து பிடிச்ச மாதிரியே வந்து இல்லை. ரத்தம் தெறிக்க ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கண்ணை மூடி ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து ரத்தம் தெறிக்கிற சீன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இல்லை கமலேஷ், ஒரு அட்வென்ச்சரான பார்க்கறதுக்கே ஒரு ஒர்த்தான ஸ்டோரி வைஸும் சரி, ஸ்க்ரீன் பேஸும் சரி, பக்காவாக இருக்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ வந்து சொல்லு கமலேஷ் அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு சைடில் தெரிய இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.